ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதிரை விழா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முத்துவிதானம் என துவங்கக்கூடிய பதிகம் பாடி திருஞான சம்பந்தருக்கு ஆதிரை விழாவுடைய பெருமைகளை அறிவித்தார் திருநாவுக்கரசருங்க. இந்த பதிகத்திற்கு திருவாதிரை திருப்பதிகம் என்று பெயர். இந்த திருப்பதிகம் திருவாரூரில் நடந்த திருவாதிரை விழாவை போற்றும் ஒப்பற்ற பதிகங்க. திருவாதிரை பெருவிழா எப்படி நடந்தது என விவரிக்கிறார் திருநாவுக்கரசர். சுவாமியின் மேலே முத்துவிதானம் பிடித்தார்கள், கௌரி வீசினார்கள், பக்தர்களோடு பாவையர்கள் ஆடி நடந்தார்கள், 8 திசை காப்பாளர்களுக்கும் பலிகள் அளிக்கப்பட்டன, வெண்தலை மாலை அணிந்த மாவிரதிகள் பங்கேற்றார்கள், அருகில் இருந்தும் தொலைவில் இருந்தும் பலரும் வந்திருந்தார்கள், பிணிகளை தீர்க்கும் பெருமான் என்று பக்தர்கள் பலர் தவங்கிடந்தார்கள், வீடுகள் தோறும் வெண்கொடிகள் பறந்தன, விதானங்கள் கட்டப்பட்டிருந்தன, சுடர் மணி சோதிகளை விளக்குகள் பரப்பின, பவளமும் முத்தும் மாலைகளாக அலங்கரித்தன, தொண்டர்கள் இறையருட் குணங்களை பேசினர், கூடினர், பாடினர், பக்தி மிகுதியால் பித்தர்கள் போல திரிந்தனர், மக்கள் மட்டுமல்ல வானவரும் வந்து தினந்தோறும் வணங்கினர், வெண்சங்குகள் முழங்கின, பறைகள் ஆர்த்தன, பலரும் கள்ளவடம் என்னும் வாத்தியம் ஒலித்தனர். இப்படியான வாத்திய முழக்கங்களால் கார்ப்பருவம் வந்துவிட்டது என கருதி மயில்கள் மயங்கின, எம்மான் ஈசர் எந்தை என்னப்பன் என்றெல்லாம் போற்றினர், தேவர்கள் அரம்பையர் விபூதிகள் தரித்த தொண்டர்கள் புடைசூழ இறையுலா நடந்தது, உம்மை தொழா நாட்கள் துன்பம் என்றனர் சிலர், இன்பம் உம்மை ஏத்தும் நாட்கள் என்றனர் வேறு சிலர், நும்பின் எம்மை நுழைய பணிக்க வேண்டும் என வேண்டினர் சிலர். திருவாரூர் மட்டுமல்ல உலகம் எல்லாம் போற்றும் ஆரூராரின் ஆதிரை விழா நடந்த விதத்தை இவ்வாறாக போற்றினார் திருநாவுக்கரசர். என்னங்க, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய்.